ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஸோ ரொம்பவே முக்கியமான மாதம். பிப்ரவரி மாதம் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க, என்ன பலன் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி 2026 ஆண்டுடைய மிக முக்கியமான காலகட்டம் என்பது இந்த பிப்ரவரியை சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரியில் நிறைய கிரகணங்கள் நடக்குது. அதனால் மிக முக்கியமானதாக கருதப்படுது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும். சிவன்மலைங்கிறது ஒரு முருகர் கோவில். பிரசித்தி பெற்ற இந்த கோவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, முருகனுடைய உத்தரவு பொருள் தான். ஸோ முருகன் கனவுல சில பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய பொருள் அந்த உத்தரவு பொருளில் வைக்கப்பட்டு, அதாவது அந்த உத்தரவு பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும். அந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால் இந்த உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல் கிரகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படணும். ஸோ அந்த வகையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தாக்கத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஞானத்தில் பொதுவாக சிறந்து விளங்குறதுல வல்லவர்களாக மீன ராசிக்காரங்க இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். புத்தி கூர்மையோடு புதிய திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீங்க. மீனம் ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடமான அயனசைன விரயஸ்தானத்தில் மறைகிறார். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடரும். அனுபவபூர்வமாக பேசுவீங்க. அரசால் ஆதாயமானது உண்டாகும். எத்தனை இடர் வந்தாலும் சமாளிக்க முடியும். தொட்டது துளங்கோ, பட்டது பூக்கோ. அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. புத்திர பிரகாப்தம், குலவிருத்தி, உயர்கல்வி யோகோ, வெளிநாட்டு உத்தியோகோ, அரசு உத்தியோகோ, புண்ணிய காரியோ இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு என சுப பலன்கள் நிறைய உங்களுக்கு நடக்கும். பேச்சு திறமையானது கூடும். அறிவாற்றலால் கூட சாதுரியமாக செயல்படுவீங்க. குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு கரு உருவாகும். பிள்ளைகளால் பெருமையும் நன்மையும் உண்டாகும். எதிர்காலம் பற்றிய பயமானது விலகும். பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டிய சுப விரயமானது தானாக இந்த டைம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். குடும்பம் குதூகலமாக இருக்கும். உற்சாகமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வீங்க. பழைய உறவினர் நண்பர்கள் தேடி பேசுவாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும். வீடு வாகன செலவுகள் அதிகரிக்கும். வழக்குகள் சாதகமாகும். பூர்வீக சொத்துல நிலவிய இழுப்பற நிலை மாறும். பெற்றோர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை பராமரிப்பு செலவு அதிகமாகும். அதோடு மட்டும் இல்லாமல் வீடு, இடம், வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. நோய்கள் கடன்கள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை நீங்கும். எண்ணங்கள் மொத்தமாக நிறைவேறக்கூடிய காலம். ராசியை சனி பகவான் கடப்பதால் ஜென்ம சனியின் பாதிப்பால் சிறு சோர்வு, அசதி, அலுப்பு அவ்வப்போது தோன்றி மறையும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பூர்வீக சொத்தை அதிக அளவு செலவு செய்து சீரமைப்பீங்க. நோய் நொடி சீராகும். ஜென்ம சனி யாருக்கும் திருமண தடையை தராது. அதனால் பெரும்பான்மையாக திருமணம் நடந்து இருக்கும். குடும்பத்தோடு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைவேற்றுங்க.
அப்புறம் உங்கள் ராசிக்கு பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் நிலவிய சலசலப்பு குறைந்து கலகலப்பு மிகுதியாகும். குடும்பத்தில் விருந்துகள், விழாக்கள், விசேஷங்கள் என மனமகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் நிலவிய மந்த நிலம் மாறும். வீடு வாகன யோகமானது உண்டாகும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் புதிய வீடு வாங்கிறது, கட்டுறது, பராமரிக்கிறது என சுப பலன்கள் கூடும். தேக சுகமானது கூடும். பழைய கடன்களை அடைக்கலாம். புதிய கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்தலாம். விவசாயிகள் வாழ்வில் திருப்பு முனையான சம்பவங்கள் நடைபெறும். பழைய கடனை பைசல் செய்ய புது வழி பிறக்கும். சிலருக்கு விபரீத அதிர்ஷ்ட யோகமான உயில் சொத்து அதிர்ஷ்ட பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முதலீட்டாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டல்களும் குவியும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும். இழுபறியாக இருந்த பணிகள் முடியும். கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளாக அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். தொழில் சீரான சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பேச்ச மூலதனமாக கொண்ட தொழில் கமிஷன் அடிப்படையான தொழில் புரிபவர்களுக்கு மிக மிக சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, புதிய அனுபவம் உண்டாகும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தவற உணர்ந்து உறவு பாராட்டுவாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். ஊழியர்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனை முடிவிற்கு வரும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கெட்டும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். எதிர்களிடம் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற இடப்பெயர்ச்சிகள் கூட இந்த டைம் உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்கு நடைபெறும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எதிலும் உங்கள் கை ஓங்கோ. எல்லா விதமான நன்மைகளையும் இக்காலத்தில் அடைய முடியும். சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். மருத்துவ உதவியால் உடல்நல தேரும். அதோடு செல்வாக்கு அந்தஸ்து யாவும் உயரும். நினைத்ததை அடைய முடியும். உங்களுக்குள் வேகமும் தைரியமும் கூடும். சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவியை அடைய முடியும். சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும். சிலர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பாலிசி கூட எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவீங்க. பெண்கள் நகை சீட்டு, ஏல சீட்டு என பணத்தை பெருக்குவீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாகன யோகம், தொழில் முன்னேற்றம் போன்ற பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அடிப்படை வசதிகள் பெருகும். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. சுப செலவுகளும் சகோதர சகோதரின் உதவிகள் கிடைக்கும். செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கிய குறைபாட்டை முறையாக வைத்தியம் செய்தீங்கன்னா சரி செய்ய முடியும். கடன் தொல்லை, வாழ்க்கை துணையின் பிரச்சனைகள் குறையும். ஆடம்பர செலவுகள் குறைத்து வருங்காலத்துக்காக சேமிக்கணும். ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல் மிகுந்த பிரயாணத்தில் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். குடும்ப பிரச்சனையில் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு ஏமாறாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் சூரிய கிரகணம் வேற நடந்துச்சு. சூரிய கிரகணம் நடந்தது இந்தியாவில் தெரியல. மீன ராசிக்கு 12ஆம் இடமான அயனசைனஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடந்தது. கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் ராகு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். எனினும் முக்கியமான பணிகளை, பொறுப்புகளை பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. ராகு கேதுக்களுடைய பாதையில் பூமி, சூரியன், சந்திரன் நேர்கோட்டில் வந்த அந்த நொடிகளில் அமானுஷமான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதனால் நம்ம இறைவனை சரணடைந்து வழிபட்டால் பல நன்மைகள் உண்டாகும். கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு வழிபாடுகள் பல மடங்கு புண்ணியங்களையும் மனபலத்தையும் தரும். சுயஜாதகத்தில் உள்ள கிரகண தோஷ விரைய குறையும். கிரகணத்தின் போது ஜபம், தியானம் எல்லாம் செய்திருக்கணும். அப்படி செய்யாதவங்க இனி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. விஷ்ணு சகஸ்ராமம், லலிதா சகஸ்ராமம், சிவபுராணம் சொல்வது கேட்பது நன்மை தரும். அப்புறம் சந்திர கிரகணம், இனிதான் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இது பகுதி சந்திர கிரகணம். இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரேன சஸ்திரஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இதில் கடன் தீர்ப்பதால் நிரந்தரமாக கடன் தொல்லை குறையும். ஜீவன சக்தி குறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், நகைகளை கவனமாக கையாள வேண்டும். கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களை தர்பைப்புல் போட்டு வைக்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுப்பது, கடன் பெறுவது நல்லதல்ல. பல வருடங்களாக தீர்க்க முடியாத நோய் உள்ளவர்கள்
மிருதுஞ்ச மந்திரம் ஸ்ரீ ருத்ரம் படிப்பது கேட்பதால் ஆயுள் ஆரோக்கிய சார்ந்த பய உணர்வு அகலும். தாய்மாமா ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு ஆடைதானம் வழங்கி ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. ஸோ உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.